வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டேலியில பாத்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த F11 ஃபீச்சர்ஸ் நம்மளோட டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ்க்கு எப்படி நம்ம ஹைட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் பாத்தீங்கன்னா இந்த டேலி அட்மின் யூசர் நேம் லாகின் ஓபன் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம F11 அப்படிங்கறத கொடுப்போம். ஸோ ஃபீச்சர்ஸ் நமக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிகருக்கு கீழே ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் F11. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த F11 ஃபீச்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா டேலியோட பேசிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுல தான் நம்மளோட அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம இங்கே எனபிள் பண்ணியிருப்போம். ஸோ அதை இந்த டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த F11 ஃபீச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க தவறுதலா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட டேலியில இருக்கிற என்டையர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசர்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த F11 ஃபீச்சர்ஸ் அவ்வளோக்கா தேவைப்படாது. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த F11 ஃபீச்சர்ஸை நம்ம ஹைட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் அட்மின் யூசர் நேம்ல இருக்கேன். ஸோ அதனால நான் கம்பெனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம எனபிள் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அப்படிங்கிற யூசர் ரோலுக்கு தான் இப்போ நம்ம அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் மூலமா F11 ஃபீச்சர்ஸை ஹைட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பெனி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூசர் ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டாஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்அலோ த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா வராது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ நான் இந்த ஸ்க்ரீனை ஜஸ்ட் அப்படியே கண்ட்ரோலியை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் யூசர்ல ஓப்பன் பண்றேன். யூசர் ஐடி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஸோ என்டர். யூசர் நேம் பாத்தீங்கன்னா சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் F11 அப்படிங்கிறத கிளிக் பண்ணா எனக்கு நோ ஆக்சஸ் அலோடு அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனியில போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸை ஹைட் பண்ணோம்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் இந்த கோர்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.